Daily. Taste the Daily. பாருங்க பாருங்க தொடாம பாருங்க. இதை பாருங்க. இது என்னன்னு மட்டும் பார்த்து சொல்லுங்க. அது என்னன்னு மட்டும் சொல்லுங்க. சாப்பிட்ற பொருளா இல்லை வேற எதாவது சொல்லுங்க. இது இது வந்துங்க சாம்பார்ல இருந்து புழுவுங்க. இது என்ன காயில இருந்ததுன்னு எங்களுக்கு தெரியல. புழுவுங்க இதுக்கு பேரு. சரிங்களா? அதாவது கெட்டுப்போன முந்தா நாள் இது. வணக்கம். நேற்று நான் ஒட்டஞ்சத்திரம் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் நேற்று ஈவினிங் வந்து ஹோட்டல் ஆனந்தாஸ் சைவம் என்ற ஹோட்டலில் வந்து சாப்பிட்லாம் அப்படின்னு போட்டு நேற்று ஈவினிங் வந்து போய் உட்காந்தோம். வந்து சாப்பிட என்ன இருக்குன்னு கேட்டோன்னே புரோட்டா இருக்குன்னு சொன்னாங்க. சரி புரோட்டா கொடுங்கன்னு வாங்கினோடனே புரோட்டா வந்து கெட்டு போய் கிடந்தது. சார் என்ன சார் இந்த மாதிரி கெட்டு இருக்கு அப்படின்னோடனே அப்படின்னு மாற்றிக்கலாங்க அப்படின்ட்டு. ஒருவேளை ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி இருந்துருந்துச்சுன்னா சார் ஃப்ரெஷ் தாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இல்லை சார் மாற்றிக்க எதுவுமே சொல்ல, சரி மாற்றிக்கலாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்துட்டு வேற கொண்டாந்து தோசை வச்சாங்க. சரின்னு தோசையை சாப்பிடலாம் அப்படின்னு பார்க்கும்போது தோசை சாம்பார் எல்லாமே வந்து புழு. அதை வந்து நான் வீடியோ எடுத்து இது ஃபுல்லாக ஃபேஸ்புக்கில் இதில் எல்லாம் போட்டிருக்கோம். அதை எதுவுமே கேர் பண்ணல. நான் அவர் பார்த்து பேசிகிட்டு இருக்கேன். சார் புழுவாக இருக்குது, இதுக்கு என்ன பண்ணுறீங்க, ஏன் இப்படி தரமில்லாத உணவு கொடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது அவர் சைடில் எண்ணெயெல்லாம் கேர் எடுத்துக்கவே இல்லை. சைடில் வந்து சாம்பார் வை சட்னி வை அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சின்சியராக ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. சரி அப்படின்னு போட்டு அதை நான் வீடியோ எடுத்து எல்லாம் ஃபேஸ்புக்கில் போட்டு விட்டாச்சுங்க. திரும்ப வந்து அவர்கிட்ட நம்ம வந்து அவர் அந்த பில்லுக்காக எடுத்தோடனே நாங்கள் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கீங்களே வந்து பில் கவுண்டரில் நின்றுட்டு பில்லை கலெக்ட் பண்ணிட்டாரு. நாங்கள் 280 ரூபா என்னமோ சொல்லிட்டா கொடுத்துருக்கோம். அதை ஜிபேல வந்து பிரதர் தான் பண்ணாருங்க. அதையும் வாங்கிட்டாரு. அதாவது வந்து என்ன அப்படின்னா ஒட்டஞ்சத்திரத்தில் வந்து எந்த ஒரு உணவுமே வந்து தரம் இல்லாமல் இருக்கு. எந்த ஒரு ஹோட்டல் போனாலுமே இந்த மாதிரி சின்ன சின்ன கம்ப்ளைண்ட் வந்து வந்துட்டு இருக்கு. அதனால இப்போ என்ன உணவுத்துறை அமைச்சர் இருக்கிற ஏரியா இது. அதனால வந்து தரமான உணவு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி மக்கள் எதிர்பார்ப்புல இருக்கும். ஆனால் தரம் மட்டும் தான் கிடக்கு. அதனால நாங்கள் வந்து இப்போ கம்ப்ளைண்ட் பண்ணலாம் அப்படின்னாலும் ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸரோ வந்து நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி தெரியல. அதனால வந்து கவர்மெண்ட் வந்து நல்ல நடவடிக்கை எடுக்கணும் என்று கேட்டுக்கொள்கிறேன். Taste the Daily.